வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 77 குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் பணி நீக்கம். நாட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ஒழுங்கீன நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 77 குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் டத்து ஜக்கரியா ஷாபான் தெரிவித்துள்ளார். கடமையை மீறுதல், அதிகார துஷ்பிரயோகம், சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட புகார்களின் அடிப்படையில் தகுதி பாராமல் ஆதாரங்களுடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் விடுமுறை நாட்களில் வெளிநாட்டினர் அதிகம் கூடுவதால் அவர்கள் அனைவரும் சட்டவிரோத குடியேறிகள் என்று அர்த்தமல்ல என்றும், சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வீடியோக்கள் தவறான பிம்பத்தை உருவாக்குவதாகவும் டத்து ஜக்கரியா கூறினார். கடந்த ஜனவரி முதல் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனைகளில் ஆவணங்கள் இல்லாத 17,313 வெளிநாட்டினரும் அவர்களுக்கு அடைக்கலம் தந்த 789 முதலாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதையும் அவர் விளக்கினார். நாட்டில் நாளை முதல் ரான் 97 மானியம் இல்லாத ரான் 95 பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் குறைக்கப்படுவதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. ரான் 97 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 20 காசுகள் குறைந்து 4 ரிங்கிட் 65 சென்னாக விற்பனையாகும். மானியம் இல்லாத ரான் 95 விலை லிட்டருக்கு 15 சென்ட் குறைந்து 3 ரிங்கிட் 92 சென்னாக மாறும். தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 10 சென்ட் குறைந்து 4 ரிங்கிட் 87 சென்னாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் பூடி 95 திட்டத்தின் கீழ் விற்கப்படும் ரான் 95 பெட்ரோல் 1 ரிங்கிட் 99 சென்னாகவும், மானிய விலை பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் எவ்வித மாற்றமும் இன்றி பழைய விலையிலேயே தொடரும் என நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் பயணி ஒருவர் தவறவிட்ட சுமார் 1,10,000 மலேசிய ரிங்கிட் மதிப்புள்ள வைர மோதிரத்தை நேர்மையுடன் ஒப்படைத்த பேருந்து ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. SBS டிரான்சிட் நிறுவனத்தின் 54 வயது ஓட்டுநரான தியோ லாய் ஹுவா தனது பணி நேரத்தின் முடிவில் பேருந்தை சோதித்த போது இந்த மோதிரத்தை கண்டெடுத்தார். கடந்த மே 11 அன்று கிளாரிசா தான் என்ற பெண்மணி இப்பேருந்தில் பயணம் செய்த போது இந்த விலை உயர்ந்த மோதிரம் தவறி விழுந்துள்ளது. மறுநாள் காலையில் மோதிரம் காணாமல் போனதை உணர்ந்து அவர் பதற்றமடைந்த நிலையில் ஓட்டுநர் தியோ அதனை ஏற்கனவே பத்திரமாக பாதுகாப்பு அதிகாரியிடம் ஒப்படைத்திருந்தார். மோதிரத்தை திரும்ப பெற்ற கிளாரிசா ஓட்டுநரின் இந்த செயலை நெகிழ்ச்சியுடன் பாராட்டியுள்ளார். ஓட்டுநர் தியோவின் இந்த நேர்மையை பாராட்டி அவருக்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்கப் போவதாக பேருந்து நிறுவனம் அறிவித்துள்ளது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசி ராஜா ஜரித் சோஃபியா ஆகியோர் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு இன்று இஸ்தானா புக்கிட் செரேனில் தங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பேரக்குழந்தைகளுடன் இணைந்து பெருநாள் விருந்துண்டனர். சுல்தான் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவின்படி இந்த நிகழ்வில் ஜொஹோர் ரீஜன் துன்கு மக்கோத்தா இஸ்மாயில், சேப்வான் மக்கோத்தா கலீடா ஜொஹோர் மற்றும் அவர்களின் பிள்ளைகள் கலந்து கொண்டனர். அவர்களுடன் துங்கு பங்லிமா ஜொஹோர் துங்கு அப்துல் ரஹ்மான், துங்கு புத்ரா ஜொஹோர் துங்கு அபு பக்கார் மற்றும் துங்கு துன் அமீனா, அவரது கணவர் டத்தோ டெனிஸ் முகமது அப்துல்லா ஆகியோரும் தங்களது பிள்ளைகளுடன் இந்த அரச குடும்ப விருந்தில் பங்கேற்றனர். நகரி சம்பிலான் பண்டா ஸ்ரீ சிண்டாயானில் உள்ள பழமையான லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளியை புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கு பிரபல வீடமைப்பு மேம்பாட்டு நிறுவனமான மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் நிதி உதவி வழங்க முன்வந்துள்ளது. புதிய பள்ளி கட்டுமானத்திற்கான ஒட்டுமொத்த செலவான 90 லட்சம் ரிங்கிட்டில் பாதியை இந்நிறுவனம் ஏற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரத்திற்கு முன் கட்டப்பட்ட தற்போதைய பள்ளியில் 20 மாணவர்கள் மட்டுமே பயின்று வரும் வேளையில் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமை மற்றும் கரையான் தொல்லையால் இந்த இடமாற்றம் அவசியமாகிறது. இது குறித்து மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் இணை தலைமை செயல்முறை அதிகாரி தான் ஜி சி கூறும்போது, வெறும் உள்கட்டமைப்பை உருவாக்குவதுடன் எங்கள் பணி நின்று விடுவதில்லை. எதிர்கால சந்ததியினரை வடிவமைக்கும் மிக முக்கிய தூணாக விளங்கும் கல்வி நிறுவனங்களையும் சமூகங்களையும் வலுப்படுத்துவதே எங்கள் நோக்கம் என தெரிவித்தார். புதிய பள்ளி தற்போதைய இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் 2.4 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 4 மாடி வகுப்பறைகள் மற்றும் நவீன வசதிகளுடன் அமைய உள்ளது. ஒப்பந்தம் கையெழுத்திடும் இந்நிகழ்வில் மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ் நிறுவனத்தின் இணை தலைமை நிர்வாக அதிகாரி தான் ஸ்ரீ சி, பள்ளி வாரிய தலைவர் ஆர் நவஜீவன், நிறுவனத்தின் தோற்றுநரும் குழும நிர்வாக துணை தலைவருமான டத்தோ ஸ்ரீ லீ தியன் ஹாக், NS கார்ப்பரேஷன் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ நோரஷார் மூசா மற்றும் ஸ்ரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ பி குணசேகரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். நெகிரி சிம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது.
கொலத்திரங்கானு செப்பாட் எண்ணெய் துரப்பண மேடையில் நிகழ்ந்த விபத்தில் உயிர் இழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்பு நிறுவனமான பெர்கேசோ மூலம் வாழ்நாள் மாதாந்திர நிதியுதவி மற்றும் மரண சகாய நிதி உதவிகள் வழங்கப்படும் என மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். உயிர் இழந்த அமட் ஃபிக்ரி ஜக்காரியாவின் குடும்பத்திற்கு மாதந்தோறும் 5355 ரிங்கிட்டும், முகமது ஃபைஸ்வான் ஹக்கீம் முகமது புஸ்தமாம் குடும்பத்திற்கு மாதந்தோறும் 3105 ரிங்கிட்டும் வாழ்நாள் பலனாக வழங்கப்படும். மேலும் இவ்விரு குடும்பங்களுக்கும் தலா 3000 ரிங்கிட் மரண சகாய நிதி உதவி உடனடியாக செலுத்தப்படும். திருமணமாகாத பெற்றோர் இல்லாத ஊழியரான நிக் முகமது அஃபீஃபி அஸ்ரி அப்துல் மஜீட்டின் இறுதி சடங்கு செலவிற்காக அவரது அண்ணனிடம் 3000 ரிங்கிட் ஒருமுறை நிதி உதவியாக வழங்கப்படும். இவ்விபத்தில் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வரும் முகமது தஃபிக் என்ற ஊழியருக்கு தற்காலிக ஊனமுற்றோர் பலன்கள் வழங்கப்படும் என்றும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த நிதியுதவிகள் ஒரு வாழ்வாதார பாதுகாப்பாக இருக்கும் என்றும் அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பெர்சத்து கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் தலைமையில் அடுத்த மாதம் புதிய அரசியல் கட்சி ஒன்று அறிவிக்கப்பட உள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள இதற்கான தொடக்க விழா ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. பெர்சத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய பிரமுகர் ஒருவர் கூறுகையில், பெர்சத்து கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் பலரும் ஹம்சாவுடன் இணைய உள்ளதாக தெரிவித்தார். ஜூன் 22 நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னதாக ரீசெட் மாநாட்டில் இப்புதிய கட்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் புழக்கத்திற்கு வரவிருந்த மலேசியாவின் புதிய அனைத்துலக கடப்பிதழ் அமலாக்கம் மற்றொரு தேதி அறிவிக்கப்படும் வரை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக மலேசிய குடிநுழைவுத்துறை அறிவித்துள்ளது. பொதுமக்களுக்கான சேவை தடையின்றி கிடைப்பதையும் கடப்பிதழ் வழங்கும் செயல்முறையை மேலும் சீரமைப்பதையும் உறுதி செய்ய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்து ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். பொதுமக்கள் தங்களின் கடப்பிதழ்களை வழக்கம் போல் புதுப்பித்துக் கொள்ளலாம். தற்போது பயன்பாட்டில் உள்ள கடப்பிதழ்கள் அவற்றின் காலாவதி தேதி வரை செல்லுபடியாகும். புதிய கடப்பிதழ் அமலாக்கம் தொடங்கும் புதிய தேதி மற்றும் கூடுதல் விவரங்கள் குடிநுழைவுத்துறையால் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று ஜக்கரியா குறிப்பிட்டார். குறு, சிறு மற்றும் நடுத்தர MSME நிறுவனங்களின் நிதி செலவை குறைப்பதற்கும் முறையான வங்கி சேவையை பெற முடியாத நிறுவனங்களுக்கு மூலதன உதவி வழங்குவதற்கும் தீவிர முயற்சிகள் தேவை என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதலால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய விநியோகச் சங்கிலி பாதிப்பு மற்றும் புவிசார் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையால் சிறு நிறுவனங்களின் செயல்பாட்டு செலவுகள் அதிகரித்துள்ளன. போதிய கடன் பதிவுகள் இல்லாததால் மைக்ரோ மற்றும் சிறு வணிகங்கள் நிதி உதவி பெற இன்னும் சிரமப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய கடன் உத்தரவாத கழகத்துடன் நடைபெற்ற சந்திப்பில் பேசிய அமைச்சர் ஸ்டீவன் சிம், இந்த இடைவெளியை குறைக்க CGCயின் உத்தரவாத திட்டங்கள் பெரிதும் உதவுவதாக கூறினார். மேலும் வணிகங்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த SME காப் போன்ற அமைச்சின் கீழ் உள்ள ஏஜென்சிகள் CGCயுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும், MyKNP மற்றும் IMSME போன்ற தளங்களை நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தைப்பிங் சிறை கலவரத்தின் போது மருத்துவ பணியாளர்கள் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படும் புகார் குறித்து சுகாதார அமைச்சு விசாரணையை தொடங்கியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை சுஹாகாம் வெளியிட்ட பொது விசாரணை முடிவுகளை தொடர்ந்து இந்த சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. போலி மருத்துவ அறிக்கைகள் தயாரிக்க மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் உடந்தையாக இருந்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை அமைச்சு தீவிரமாக அணுகுகிறது. மருத்துவ குறைபாடுகள் மற்றும் விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து சுயேட்சை குழு விரிவான விசாரணை நடத்தும் என்று பொது சுகாதார துணை இயக்குனர் டாக்டர் இஸ்மூனி புகாரி தெரிவித்தார். உலு ஸ்லாங்கோ கம்போங் சுங்காய் நிலம் சுங்காய் செலிசே ஆற்றில் பலத்த நீரோட்டத்தால் அடித்து செல்லப்பட்ட 10 வயது சிறுவனை தீயணைப்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இன்று பிற்பகல் 1:40 மணியளவில் ஸ்லாங்கோர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு கிடைத்த தகவலின்படி கொலகுபுபாரு நிலையத்தில் இருந்து 5 வீரர்கள் அடங்கிய குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மதியம் 2:35 மணியளவில் அங்கு சேர்ந்த மீட்புக் குழுவினர் தற்போது தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
பெசுட் பகுதியில் பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் 42 வயது ஆசிரியர் 2 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். பெசுட் நீதிமன்ற மஜிஸ்ட்ரேட் நூர் லியானா முகமது ஷுக்ரி இந்த உத்தரவை பிறப்பித்தார். பாதிக்கப்பட்ட 2 மாணவர்கள் அளித்த புகாரின் பேரில் நேற்று மாலை 3 மணியளவில் அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. முன்னதாக இந்த பாலியல் விவகாரம் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இன்று பொது விடுமுறையை முன்னிட்டு பிரதான சுற்றுலா தளமான கந்திங் ஹைலண்ட்ஸில் சுற்றுலா பயணிகளின் வருகை மிக கடுமையாக அதிகரித்துள்ளது. மலை உச்சியில் நிலவும் இதமான குளிர்ந்த காலநிலையை அனுபவிக்க தலைநகர் கோலாலம்பூர் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்பங்களுடன் இங்கு குவிந்துள்ளனர். குறிப்பாக கந்திங் ஸ்கை வேர்ல்ட்ஸ் வெளிப்புற தீம் பார்க் மற்றும் ஸ்கைட்ரோபோலிஸ் உள் விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றில் உள்ள பிரபலமான விளையாட்டு சவாரிகளில் பங்கேற்க மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். ஸ்கை அவென்யூ மற்றும் கந்திங் பிரீமியம் அவுட்லெட்ஸ் ஆகிய முக்கிய ஷாப்பிங் தளங்களில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அங்குள்ள உணவகங்கள், காபி கடைகள் மற்றும் உணவு கூடங்கள் அனைத்தும் வாடிக்கையாளர்களால் நிறைந்து காணப்படுகின்றன. அவானா ஸ்கைவே கேபிள் கார் நிலையங்களில் டிக்கெட் பெறவும் காரில் ஏறவும் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. அதே வேளையில் கோலாலம்பூரில் இருந்து கந்திங் நோக்கி செல்லும் மலைச்சாலையின் பல பகுதிகளில் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து வருகின்றன. சிறிது போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.